பிரைஸலோ திரும்பவும் நாங்கள் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வந்து இந்த வார்த்தையை தியானிக்க கர்த்தர்களுக்கு கிருபை கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண வந்த விஷயம் கர்த்தரின் இதயத்தில் போட்டு பாரம். நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு உபத்திரவம் நான் கவனிச்சுக்கின எந்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி, வேதத்தின் படி பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு அதிக துன்பமாக இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்கள் படுற பாடுகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா ரசிக்கப்படாதவங்க அப்படி சிறுவழியில் பாடுகள் அவங்களுக்கு அதே மாதிரியான வீதத்தில் இருக்காது. காரணம், நாங்கள் இயேசு பிரதான காரணம், நிறைய காரணம் இருக்குது. பிரதான காரணம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளைகளை நாங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவருடைய நாமத்தினால நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து உண்மையாக வாழணும்னு நினைக்கல நாங்கள் பிசாசை பாய்க்கிறோம். அது பிசாசை பாய்க்கல, பிசாசு எப்படியாவது எங்களுடைய வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வந்து எங்களை விழுத்து பார்ப்பான். அப்போ பிரச்சனைக்கு காரணம் என்ன? வாய்ஸ் சஃபரிங். ஏன் எங்களுக்கு வேதனை வருதுன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உடனே நாங்கள் கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது பிசாசு தான் கொண்டு இருந்தேன். நிறைய நேரங்கள் எங்களோட மிஸ்டேக், நாங்கள் ஒரு பிள்ளையினால் நாங்கள் வேதனைப்படுறோம். சில நேரங்களில் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் சில வேதனைகளை அனுமதிக்கிறார், எங்களை சிலவளை திருத்தணும்ல. அப்போ இதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் விருப்பம் இல்லை நாங்கள் கவலைப்படுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தகப்பன் அடித்து கண்டிக்கல, அந்த டைம் அது வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு காலத்தில் யோசிக்கும், என்னுடைய அப்பா என்னை தண்டித்ததுக்கு காரணம் இதுதான், நான் நல்லா வரணுன்றாங்க. அப்போ தகப்பனுக்கு விருப்பம் இல்லை, அந்த பிள்ளை அழுகிற விருப்பம் இல்லை, பிள்ளையை தண்டிக்கிறது விருப்பம் இல்லை. ஆனால் சாய்ஸ் இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில சின்ன சின்ன புயல்களை அவர் அனுமதிக்க வேண்டி இருக்குது எங்களை மாற்றுறதுக்கு. அப்போ இதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களோட பிரச்சனைக்கு, எங்களோட வாழ்க்கையில் வர சஃபரிங் நிறைய பிரச்சனை. பாவம் ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, பாவம் இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை சுகமாக்கிட்டு அந்த பெருசா குளத்தில் இருந்த மனுஷனை சுகமாச்சுன்னா அதிகமாக, அதுக்கப்புறம் சொன்னார் அதிகமாக இதுக்கு மிஞ்சி பாவம் செய்தின்னு சொன்னால் இதை விட வேதனை உனக்கு கூட வரும். ஸோ பி கேர்ஃபுல், கவனமாக இருன்னு சொன்னேன். ஸோ பாவத்தினால வேதனை வரும், சஃபரிங் வரும். அடுத்து பிசாசங்களுக்கு அப்படியான பிரச்சனைகளை கொண்டு வரும். தேவன் சில வேளையில் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். எங்களை சுற்றி இருக்கிறார்கள் சில வேளையில் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடும். எங்களுடைய ஓன் ஃபேமிலிஸ், எங்களோட ஓன் பிலீவர்ஸ். ஸோ நிறைய விதத்தில் எங்களுக்கு சஃபரிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், எல்லாத்தையும் கவர் பண்ண இல்லாது. சாரி, இன்றைக்கு நாங்கள் என்னென்று இந்த சஃபரிங் ஸ்டார்ட் பண்ணது. ஜெனசிஸ் சாப்டர் 3 உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பிங்கன்னு சொன்னால் இங்கே தான் வேதனை ஆரம்பித்தது. அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இதன் தோட்டத்தில் தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த அவங்க பாவம் செய்தா பிறகு அந்த பழத்தை உண்டா பிறகு தேவன் வந்து அவங்கள்ட்ட கேட்குறார். verse 13, 3ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 13, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தேவன் கேட்குறார், இரவனாகிய கர்த்தர் அப்பனிடம் நீ செய்திருக்கும் இந்த காரியம் என்ன என்று கேட்டார். அதுக்கு பாம்பனை வஞ்சி தந்தார். he was so disappointed. அப்புறம் கடைசியாக தேவன் அந்த தோட்டத்திலேருந்து அவங்கள துரத்துறார். 23ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் சஃபரிங். பெரிய சஃபரிங் என்னென்னா, தேவன்கிட்ட இருந்து எங்களுக்கு, தேவன்கிட்ட நாங்கள் பிரிஞ்சிருக்கிறது தான் பெரிய சஃபரிங். ஸோ ஹெல்லும் அதான் மீனிங். ஹெல் வந்து மீனிங் we are separated from God. ஸோ 23ஆம் வசனம் சொல்லுது, 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எனவே இரவனாகிய கர்த்தர் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அவனை நிலத்தையே பண்படுத்தி பயிர் செய்யும்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தினார். அப்போ சஃபரிங் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிட்டு
இதை வடிவ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரம் ரோமன் சாப்டர் 5 ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பீங்கன்னு சொன்னாங்க. 12வது வசனம் verse 12. Romans chapter 5 verse 12. ஆகவே ஒரு மனிதனுக்கூடாகவே உலகத்துக்குள் பாவம் நுழைந்தது, பாவத்துக்கூடாக சாவு வந்தது. எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் இவ்விதமாய் எல்லா மனிதர் மேலும் சாவு வந்தது. அப்போ பாவத்தினால மரணம் வந்தது. அது மரணம் கட்டாயம் சஃபரிங்கை கொண்டுரும். ஓகே, முதலாவது உண்மையை நாங்கள் பார்க்க போகிறோம். சஃபரிங்கை குறித்தான இந்த எங்களுக்கு வாழ்க்கையில் வர ஒத்துறத்தை குறித்தான முதல் உண்மை, இட் இஸ் a part of our life. சஃபரிங் எங்களோட இட்ஸ் லைக் அ பேக்கேஜ், எங்களோட லைஃபோட சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம். யூ கான்ட் செப்பரேட். சில வேளையில் நாங்கள் அப்படி யோசிக்கலாம், ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் ப்ரே பண்ணலாம். பட் துரதிருஷ்டவசமாக இது எங்களோட வாழ்க்கையில் கலந்து போன ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். யோபு 14ஆம் அதிகாரம் ஜோப் சாப்டர் 14 யோபு வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏன் நான் யோபு புத்தகத்தை இருக்குன்னு சொன்னால், பைபிள்லேயே மிகவும் கஷ்டமாக உபத்திரவப்பட்ட ஒரு மனுஷன் சொன்னால் யோபு. சங்கீதத்துக்கு முதல் உள்ள புத்தகம் என்னோட கூட திருப்பிங்கன்னு சொன்னால் யோபு 14ஆம் அதிகாரம் ஜோப் சாப்டர் 14 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. பெண்ணினால் பெற்றெடுக்கப்பட்ட மனிதன் சில நாட்களிலே வாழ்கிறான், அவையும் கஷ்டம் நிறைந்தவையே. இதில் ரெண்டு உண்மையை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வாழ்கிறது எஸ் குறுகிய காலம். இந்த மாதிரி 2025 ஆல்மோஸ்ட் எண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் சரி இந்த இயர் முடியுது. பைபிள் சொல்லுது எங்களுடைய நாட்கள் விரைவாக கடந்து போகுது. அப்போ இந்த குறுகிய நாட்கள், இந்த ஷார்ட் பீரியடில் எங்களுக்கு சஃபரிங்கும் ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப் மாதிரி இது யோபு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் யோபு எப்படி ஹேண்டில் பண்ணேன் அந்த சஃபரிங்? எந்த விதமான தேவனுக்கு விரோதமாக எந்த விதமான முறுமுறுப்பும் செய்யாமல் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு பொறுமையாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டேன். எல்லாத்தையும் சாப்பிட்றேன். இன்றைக்கு ஹெவனில் நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய பிளேஸ் இருக்கும். ஐ பிலீவ். அவ்வளவு சஃபர் பண்ண ஒரு காலம் நாங்கள் படுற வேதனைக்கு ஆண்டவர் ரீபே பண்ணாமல் விட மாட்டேன். கடைசி வரைக்கும் அப்படி விட மாட்டேன். தேவன் நீதி உள்ள அவனுக்கு ஹெவனில் பெரிய வரவேற்பு இருந்திருக்கும், ஹெவனில் பெரிய ரிவார்டு இருந்திருக்கும். ஸோ பிரியமான சகோதரிகளே, சஃபரிங்கிறத நாங்கள் பிரிக்கலாம் எங்களோட லைஃப்பில் இருந்து. ஸோ இது எங்களுடைய வாழ்க்கையோட சேர்ந்த ஒரு விஷயம். சங்கீதம் அதுக்கு அடுத்த புத்தகம் 34:19 Psalm 34 verse 19. சங்கீதம் 34:19 இதுக்கு சம்பந்தப்பட்ட இதோட சேர்ந்த ஒரு வசனம். Psalm 34 verse 19. நேர்மையான மனிதனுக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். Notice this. Bible doesn't say righteous will not suffer. It says even though he is going through suffering, God will deliver him. அதான் பைபிள் சொல்லுது. அப்போ நேர்மையாக உண்மையாக வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த வசனங்களை நான் எடுத்து காட்டல ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு நாங்கள் வாரோம். கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸுக்கு எங்களோட வாழ்க்கையில் சஃபரிங் பாடுறதில்ல. ஆனால் அந்த சஃபரிங் கட்டாயம் எங்களுடைய வாழ்வு முடிவில் பெரிய ஒரு நித்திய மகிமையை கொண்டு வரும். ஓகே, இப்போ அடுத்த நாங்கள் பார்க்கணும். எல்லோரும் நினைக்கிறது பாவம் செய்தால் தான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு பிரச்சனை தொடர்ந்து வரைக்க ஓட்டுமே, இது ஹியூமன் நேச்சர். தன்னிச்சையாகவே நாங்கள் யோசிப்போம், இந்த மனுஷன் ஏதோ பாவம் செய்தார் போல, அதான் இந்த மனுஷனை தொடர்ந்து
பிரச்சனை வருதுன்னு நாங்கள் யோசிப்போம். பட் இட்ஸ் நாட் த கேஸ். அப்படி இல்லை. எஸ் இட்ஸ் ட்ரூ, பாவம் செய்கிறால வரும். பட் அப்படி சஃபர் பண்ணுற எல்லாருமே தாங்கள் விட்ட பிள்ளையினால தான் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லல. இப்போ நாங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த விசுவாச வீரர்கள், இவ்வளோ பெரிய வீரர்கள், பைபிள் போட்டி சொல்கிற அந்த வீரர்களை போல பிரச்சனை கூட போனாங்க. வாழால் அறுப்புண்டார்கள், கோயிலில் ஒளிஞ்சிருந்தாங்க, சரியாக கஷ்டப்பட்டாங்க, தலை விட்டுப்பட்டுதுண்டு. அது அந்த இடத்துல கூடுதலாக அவங்கப்பட்ட வேதனையை தான் சொல்லி. இவங்கெல்லாம் வேற விசுவாச வீரர்கள். விசுவாசத்தில் உங்களை என்னையும் விட சிறந்தாக்கள். அவங்களோட முடிவை பாருங்க. யோவான் சாணோட முடிவு என்ன? யோவான் சாணனை போல நாங்கள் விசுவாசிக்கிறோமா? இல்லையே. அவனோட என்ன மாதிரி இருந்தது. அப்போ அதை வச்சு நாங்கள் கணிப்பிடையிலாது இவங்களை ஏதோ பாவம் செய்துட்டாங்க. ஓகே, சங்கீதம் ஃபேமஸான சங்கீதம், பிரபலமான அதே புத்தகத்தில் நாங்கள் இருக்கிறோம். 73ஆம் சங்கீதத்துக்கு நீங்கள் என்னோட கூட திருப்பினீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 73, சங்கீதம் 73 முழுக்க நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் இருக்குது. Psalm 73 verse 4 பாருங்க, verse 3 வாசிக்கிறோம் பாருங்க. கொடியவர்களின், அதாவது ஈவில் பீப்புள், கொடியவர்களின் வளமான வாழ்வை நான் கண்டபோது, அவங்களோட லைஃப் வந்து ப்ராஸ்பர் பண்ணுது. அவர்களின் அகங்காரத்தை குறித்து பொறாமை கொண்டேன். இப்போ இந்த சமயத்தில் நான் சொல்கிறேன், I was jealous. அவர்களுக்கு போராட்டங்களே இல்லை, அவருடைய உடல்கள் ஆரோக்கியமாகவும் பலவாகவும் சொல்கிற லோட். அவங்களுக்கு உடல் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, வருத்தம் இல்லை, சரீரத்தில் எந்த விதமான வருத்தம் இல்லை, அவங்களுக்கு போராட்டம் இல்லை, ஸ்ட்ரகிள் இல்லை. எல்லாம் ஃபைனான்ஷியலி, மற்றது இந்த உலகத்தில் எஜுகேஷன் வாய்ஸ், ஒர்க் வாய்ஸ், எல்லாத்துலேயுமே அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா தான் போய்கொண்டிருக்கு. மனிதனுக்கு பைபிள் சாதாரணமாக ஏற்படுற கஷ்டங்கள் கூட அவங்களுக்கு இல்லை. மனிதனுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கு அவர்கள் நீங்களாக்கி இருக்கிறார்கள். மனிதருக்கு வேற நோய்களினாலும் அவர்கள் பீடிக்கப்படுவதில்லை. That's why he was jealous. ஆதலால் அகந்தை அவர்களது கழுத்து சங்கிலியாக, ஓகே they are proud. ஆனால் 13ஆவது வசனத்தில் நான் பார்க்குறோம், உண்மையில் நான் வீணாகவே என் இருதயத்தை சுத்தமாக வைத்து கொண்டேன். வீணாகவே என்ன, சம்டைம் யூ திங்க் இந்த லைஃப் வேஸ்ட்டாக, நான் இவ்வளவு ஆண்டவருக்கான தியாகம் செய்தேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், அதெல்லாம் வேஸ்ட் என்ற ஒரு மைண்ட் எங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வரும். when you compare, if you compare with others, especially who are doing well more than you, they're better than you in according to this worldly view, அவங்கள பார்க்க கொண்டு ஜெலஸ் பண்ணி வருதா, then you think, oh, இந்த லைஃப், இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணுறேன் இந்த ரிலிஜன். நான் நாளெல்லாம் வாதிக்கப்பட்டேன். 14ஆம் வசனம், காலைதோறும் நான் தண்டிக்கப்பட்டேன். இவ்வாறு பேசுவேன் என்று நான் சொல்லியிருந்தால் நான் எனது பிள்ளைகளுக்கு துரோகம் செய்திருப்பேன். இவற்றையெல்லாம் விளங்கிக் கொள்ள நான் முயற்சி செய்த போது அது எனக்கு பெருஞ்சுமையாக இருந்தது. இறைவன் பரிசுத்த இடத்துக்கு வந்த அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணான். verse 18, நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர். அவங்கள்ட்ட கடவுள் இல்லை, தேவன் இல்லை அவங்களோட. நீ அவர்களை பாழாக போகக்கூடிய சபை இன்னும் இல்லை. அவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது except gold. You may have gold but nothing else. It's okay. That's all you need. கடவுளான உங்களுக்கு தேவை. அப்போ நான் என்ன சொல்லவான்னு சொன்னேன், இந்த வசனத்தில் இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு மனுஷன வாழ்க்கையில் பிரச்சனை தொடர்ந்து வர்றதுனால அதை அவன் பாவம் செய்திருக்கிறான், அதால் தான் அவனுக்கு வருதுன்னு சொல்லலாம். அடுத்தது, சஃபரிங் வந்து தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய ஆளுகையை காட்டுது, அடையாளமாக இருக்குது. ஓகே, யோசேப்போட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோசேப் அவ்வளோ துன்பப்படுத்தப்பட்டான். அவனோட சகோதரங்களெல்லாம் அவனை வெறுத்தாங்க, எரிச்சடைஞ்சாங்க. கலர்ஃபுல்லான ஒரு உடுப்பை யாக்கோபு தச்சு கொடுத்ததுனால அவங்களெல்லாம் சரியாக ஜெலஸ் ஆனாங்க, எரிச்சல் அடைஞ்சாங்க. அப்போ கர்த்தர் தன்னை மகிமையை கட்டாயம் அவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அப்படியான சில துன்பங்களை
அனுமதிக்கிறார். அந்த வேர்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அனுமதிக்கிறார். He never make believers life bad, but he allows. அப்படியான விஷயங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அந்த ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், 8:28. Romans chapter 8 verse 28. ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்கிறதுக்கு காரணம், கடைசியில் தேவன் யார் என்றதை நாங்கள் அறிவோம். அது கட்டாயம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கும். அதால் நாங்கள் அறிவோம். இந்த நன்மையை யாருக்கு இந்த பிசாசு எங்களை விரும்ப மாட்டான். இவன் எங்களுக்கே என்ன நல்லதுன்னு சில எங்களுக்கு தெரியாது. பட் கர்த்தர் என்னை இந்த உபத்திரவத்துக்கு கூட போனது இந்த நன்மையை பெறுறதுக்காண்டித்தான் என்று கடைசியில் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். ஸோ அதன் மூலம் யார் மயப்படுற? தேவன். இறைவனின் நோக்கத்தின்படியே அழைக்கப்பட்டு அவரில் அன்பாக இருக்கிறவர்களுக்கு, if you love God, there's a condition. Before blessing, there's always a condition. அன்பாக இருக்கிறவர்களுக்கு அவர் எல்லா காரியங்களும் எல்லாத்திலும் anything happen. Do you believe this? இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியம், ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, இது இல்லை பிரதர், அது இல்லை பிரதர். நோ, பைபிள் சேஸ் எல்லாம், all things are happening for good. எல்லாம் நடக்கிறவங்களுக்கு நன்மை. பாட்டுகளும் ஏற்றி இருக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் கடைசியில் நன்மைக்காண்டி தான் ஆண்டவர் செய்கிறார். ஸோ நன்மை உண்டாகும்படியே செயலாற்றுகிறார் என்பது நமக்கு தெரியும். டியூனோ, உங்களுக்கு தெரியுமா? இந்த லிட்டரல் இன்னும் சொல்கிற நமக்கு தெரியுமா? அப்போ கடைசியில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காண்டி தான் கர்த்தர் அப்படியான சில காரியங்களை எங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஓகே, அடுத்தது, நீங்கள் மாத்திரம் சபை பண்ணல. இப்போ நான் எந்த பிரச்சனையும் யோசிச்சு நான் உங்களை இந்த அழுதோன்னு யோசிப்பேன். எனக்குத்தான் இந்த பிரச்சனை போல இருக்குது. அவங்கள இப்போ வெளியில் மற்றாக்களை நாங்கள் பார்ப்போம். அவங்கள பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. பட் தென் அவங்களோட சிலோட அவங்கள்ட்ட பிரச்சனை கண்டுபிடிக்க தான் தெரியும். ஓஹோ, ஐம் நாட் தி ஓன்லி ஒன், வி ஆல் இன் த சேம் போட். இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ஒரே கப்பலில் நாங்கள் ட்ராவல் பண்ணுற எல்லாரும் சேம் கேட்டகரியில் இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளை ஒரு காலம் நினைக்கக்கூடாது எனக்குத்தான் இந்த பிரச்சனை. பட் உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் இயேசு கிறிஸ்து சப்போர்ட் பண்ணேன். நாங்கள் நினைக்கிறோம் இது இயேசு கிறிஸ்து, சன் ஆஃப் காட், தேவன். அவர் பட்ட பாடுகளினால எங்களுக்கு மன்னிப்பை ஈந்து தன் ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். இன்றைக்கு நான் சந்தோஷமாக என்னோட மனமகிழ்ச்சியோடு நான் வாழ்கிறதுக்கு காரணம், ஒரு தெய்வம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் படுத்த தெய்வம் சபை பண்ணபடினா. அப்போ நாங்கள் மாத்திரம் இல்லை, அதுதான் பெரிய சாப்பிட்றோம். குற்றமே செய்யாத இந்த தெய்வம் இந்த உலகத்தில் வந்து மனுஷன் அப்புறம் வேதனைப்பட்டது தான் பெரிய சாப்பிட்றோம். அதை விட சாப்பிட்றீங்க இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ அதால் மிச்சத்தை நாங்கள் ஒப்படைக்காத மிச்சதெல்லாம் தூசு. 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம், 1 Peter chapter 2:21. 1 பேதுரு 2:21. 1 Peter chapter 2 verse 22. Sorry, 21, 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக கஷ்டங்களை அனுபவித்து. யாருக்காக? உங்களுக்காக. அப்போ உங்களுக்காக கஷ்டத்தை அனுபவித்தா நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இது வேறு கஷ்டம். ஆண்டவர் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. என்ன சுகம்னு சொன்னால், பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. தட் இஸ் கேரண்டி. உங்களுக்காக கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியே நடக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றுள்ளார். ஒரு எக்ஸாம்பிளை இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உபத்திரவம் உண்டு. யோவான் 16ஆம் அதிகாரம், ஜோன் சாப்டர் 16 verse 33. யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஜோன் சாப்டர் 16 verse 33. நீங்கள் என்னில் சமாதானம் பெற்றவர்களாக இருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு.
அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். யூ ஷுட் அண்டர்லைன் ஸோ உலகத்திலே உங்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. இது நான் சொல்லல, இயேசுக்கு சொல்கிறேன். ஆயினும் see this is the good part, உற்சாகமாக இருங்கள், நான் உலகத்தை வெற்றி கொண்டேன் என்றார். இதிலும் ஆண்டவர் உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லி, நான் முதல் ஒரு வசனம் எடுத்து காட்டினேன். பிரச்சனை, ஒரு நீதிமான் பிரச்சனை கூட போனாலும் துன்பத்து கூட போனாலும் மீன்ஸ் he will or he is, நான் அவனை விடுவிப்பேன், அவள் தெளிவரும். இந்த இடத்துல பார்க்குறோம், நீங்கள் பிரச்சனை கூட போக மாட்டீங்கன்னு சொல்ல, நீங்கள் பிரச்சனை கூட போக, பட் லுக் அட் மீ, இயேசுக்கு சொல்கிறேன், நானும் ஒரு மனிதனாக இருந்து இந்த உலகத்திலே எல்லா பிரச்சனையும் ஜெயித்து க்ராஸில் அடித்தா கூட, இந்த உயிர் அவங்க எடுத்தால் கூட, இந்த ரத்தத்தை சிந்தா கூட, ஐ ஓவர்கேம் திஸ் வேர்ல்டு, நான் இந்த உலகத்தை வென்றேன், எல்லாத்தையும் வென்றேன், சாத்தான அதிகாரத்தை வென்றேன். அதான் இந்த வசனத்தின் மீனிங். அப்போ தேவன் ஒரு இடத்துலையும் சொல்லி உங்களுக்கு சஃபரிங் இல்லைன்னு சொல்லி, ஏன் நான் சொல்கிறேன்னா, அநேக கிறிஸ்டியன் சொல்கிறாங்க, அநேக போதுமே ப்ரீச் பண்ணுறாங்க, ஏன்னா அது சொல்லிக்கிற சுகமாக இருக்குது கேட்குறாங்களே. பட் இஸ் இட் த ட்ரூத்? நோ, இட்ஸ் நாட் த ட்ரூத். இப்போ டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஓகே சரியான ஒரு பயங்கரமான வியாதி, உங்களோட எலும்புலையோ அல்லது உள்ளுக்குள்ளே, ஓகே ஹார்ட் பேஷண்ட் வைங்கள, உங்களை ஹார்ட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய்க்கல. பட் டாக்டர் வந்து யோசிக்கிறார், இவருக்கு சொன்னால் இவர் கவலைப்படுவாருண்டு, அந்த பிரச்சனையை மறைச்சி உங்களுக்கு நல்ல நைஸ் வேர்டில் சொல்கிறார். நீங்களும் சந்தோஷமாக ஓகே டாக்டர் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் உங்களோட இதயத்தில் பிரச்சனை. இப்படி தான் இருக்குது இந்த அநேக ப்ரீச்சர்ஸ். உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லாமல் வெளியில் நீங்கள் எல்லாம் ஓகே பிரச்சனை இல்லாண்டவர் மன்னிப்பான்னு சொல்லி, ஒரு நாளைக்கு அது கட்டாயம் அந்த ஹார்ட்டில் எப்படி பிரச்சனை வருமோ அதே மாதிரி பிரச்சனை, அதை நீங்கள் டீல் பண்ணாடி பிரச்சனை வரும். அப்போ யார் உண்மையான டாக்டர்? பி ஆனஸ்டாக இருக்கிற டாக்டர் தான் உண்மையான டாக்டர். இப்போ எனக்கு கூட நான் டாக்டரை போய்க்கல, எனக்கு என்ன பார்க்குற டாக்டர் வந்து ஷி பி வெரி ஆனஸ்ட், ஷி வில் சே டு மை ஃபேஸ், எல்லாம் என் முகத்துக்கு நேரே சொல்லுவாள், இதுதான் பிரச்சனை சொல்கிறேன், நான் ஒரு பிரச்சனை இல்லை சொல்கிறேன், அப்படி பிரச்சனை இருந்தால் அவன் நேராக சொல்லுவான். ஓகே, அப்போ இதே மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேர் நிறைய ப்ரீச்சர்ஸ் மாதிரி வெளிக்கிட்டு இருக்கணும். உண்மையை மறைச்சி, உண்மையான பிரச்சனையை மறைச்சி எங்களுக்கு சந்தோஷம் உண்டா மாதிரியான மெசேஜை கொடுத்தா அது உண்மை இல்லை. தட்ஸ் நாட் த ட்ரூத். அது வந்து தற்காலிகமாக ஆக்களை கவர்றதுக்கு சொல்கிற சில வார்த்தைகள். அப்போ இந்த சஃபரிங் வந்து எங்களுக்கு இருக்குதுன்றது இயேசுக்கு சொல்கிறார். பட் இதில் சொல்கிறாருக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் தேவண்ட வல்லமை, தேவண்ட நாமம் மயப்படுது. நீங்கள் வெல்லலாம், வெற்றி பெறுறது மூலம் நீங்கள் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க. அடுத்தது இந்த சஃபரிங்கிற நோக்கம் என்ன? பர்பஸ் ஆஃப் த சஃபரிங். இந்த சஃபரிங்கிற நோக்கம் என்ன? எங்களை டிசிப்ளின் பண்ணுறது. ஹீப்ரூ சாப்டர் 12, எகெயின் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், எல்லா வசனம் உங்களுக்கு தெரியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12:6. ஹீப்ரூ சாப்டர் 12 verse 6. ஓகே, ஹீப்ரூ சாப்டர் 12 verse 6, எபிரேயர் 12:6. ஏனெனில் கர்த்தர் தாம் நேசிக்கிறவளையே தண்டித்து திருத்துகிறார், தாம் மகனாக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் அவர் தண்டிக்கிறார். கஷ்டங்கள் வரும்போது அவை உங்களை திருத்துவதற்காகவே வருகிறது என்று அறிந்து சாய்த்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை தமது மகன்களாக நடத்துகிறார். இப்போ ஆண்டவர் உங்களை திருத்தாட்டி, ஆண்டவர் வந்து நீ எக்கேடும் கெட்டு போய் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கை கழுவி விட்ட, தமிழில் சொல்லுவாங்க கை கழுவி விட்ட மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ எங்களை ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறான்றதுக்கு அர்த்தம் எங்களை திருத்தி கொண்டே இருப்பார். சில நேரம் பனிஷ் பண்ண வேண்டி வரும். தண்டித்து திருத்தாவிட்டால் அவருடைய உண்மையான மகன்களாக இராமல் முறைகேடாய் பிறந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பர்பஸ், ரீசன் வந்து எங்களை திருத்துறதுக்கு, எங்களை மாற்றுறதுக்கு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பிலிப்பியன் சாப்டர் 3 verse 10. பிலிப்பியர் 3:10.
நான் கிறிஸ்துவை அறியவும் அவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியவும் விரும்புகிறேன். அத்துடன் அவருடைய மரணத்தில் அவரைப் போலாகி அவருடைய துன்பத்தை பயந்து கொள்வதன் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். யூனிட்டி, நிறைய யூனிட்டியை கேள்விப்படுவோம், நிறைய ஐக்கியத்தை கேள்விப்படுவோம், பிலீவர்ஸ் ஐக்கியம், சர்ச் ஐக்கியம். பட் ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் the unity? Paul wanted to unite with Christ in his suffering. இயேசு கிறிஸ்துவுடைய துன்பத்தில் அவர் பங்கு கொள்ள விரும்புகிறார் பவுல் சொல்கிறார். இவ்வாறு எப்படியாயிலும் verse 11 இறந்தோரின் உயிர்த்தெழுதலில் நானும் அடைந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், பவுல் he liked கிறிஸ்துவுடைய துன்பத்தை தான் பாய்ந்து கொள்றதுக்கான சொல்கிறார். ஸோ பர்பஸ், அந்த பர்பஸ் என்னன்னு சொன்னால், நான் முதல் எடுத்துக்கான மாதிரி கிறிஸ்துவை போல் நாங்கள் மாறுறது, நாங்கள் திருந்துறது, முன்னேறது, அதான் பர்பஸ். ஓகே, அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பொறுமையாக அது எங்களுக்கு கொடுக்கும். வேதனை பிரச்சனை வந்து கடைசியில் எங்களை பொறுமையுள்ள மனுஷனாக மாற்றும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், James chapter 5 verse 10. யாக்கோபு 5:10. சகோதரரே, துன்புறுத்தலின் மத்தியிலும் பொறுமைக்கு உதாரணமாக கர்த்தருடைய பெயரில் பேசிய இறைவாக்கினரை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி சகிப்புடன் செயல்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோமே. யோபுவின் சகிப்புத்தன்மையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதையும் கண்டு கொண்டீர்கள். கர்த்தர் அனுதாபமும் இரக்கமும் நிறைந்தவர். அப்போ கடைசியில் அது எங்களுக்கு பொறுமையை கொடுக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு பொறுமையை பெறணும்னு சொன்னால் சில இடங்களில் கர்த்தரங்களை உபத்திரவத்துக்கூட கொண்டு செல்ல வேண்டியது. பட் கடைசியில் ஆண்டவர் எங்களுடைய உபத்திரவங்களுக்கு, நாங்கள் எவ்வளோத்துக்கு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டோம், அதுக்கேற்ற மாதிரியான மகிமையை பரலோகத்தில் வச்சுக்க. மேபி இந்த உலகத்தில் நாங்கள் அதை பெறாமல் இருக்கலாம். சில நாங்கள் யோசிக்கலாம், இந்த உலகத்தில் நாங்கள் படுற பாடுகள், இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆண்டவர் ரீபே பண்ணலையே. ஆண்டவர் சில பேருக்கு செய்கிறார், இட்ஸ் அப் டு ஹிம், அவரை பொறுத்தது. சில பேருக்கு அதை ரிவர்வ் பண்ணுறார், சில பேருக்கு வெயிட் பண்ணுறார் ஆண்டவர். எல்லாரையும் ஆண்டவர் இல்லாமல் ஒரே மாதிரி நடத்துறது இல்லை. கர்த்தருக்கு தெரியும் ஒரு மனுஷனை எப்படி நடத்தணும். அப்போ பிரியமான சோழனை சொல்கிறீங்க, நாங்கள் இந்த உபத்திரம்ன்றது என்ன, அது இப்போ ஆரம்பித்தது, அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதி என்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். அது மாத்திரமில்லை, நாங்கள் மாத்திரமில்லை, நாங்கள் மெட்டாக்களும் துன்பப்படுறாங்க. தயவுசெய்து இது எதை மறந்தாலும் இந்த உண்மையை மறக்கலாம். நீங்கள் நிற்கக்கூடாது, ஒரு காலம் நான் மாத்திரம்தான். ஜஸ்ட் பிகாஸ் மெட்டாக்கள் வந்து உங்களோட கதைக்காதால நீங்கள் நிற்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள், பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஜீசஸ் சபை பண்ணார். நீங்கள் துன்பப்படுறதை விட 1000 மடங்கு அவர் துன்பப்பட்டார். யார் உங்களோட முகத்தில் துப்பி இருக்கிறான்? யார் உங்களோட சவுக்கால இரும்பு மிக்ஸ் பண்ண சவுக்கால அடித்து உங்களோட சதையை பிச்சான்? யார் உங்களை குரோஸில் அடித்தான்? யார் உங்களை அவமானப்படுத்தினான் பப்ளிக்காக? யார் உங்களை பிசாசு கண்டு கூப்பிட்டாங்க? அப்போ எங்களுக்கு இதில் 1% துன்பம் கூட வரையில்லை. அது மாத்திரமே இந்த பர்பஸ், சஃபரிங் இந்த பர்பஸ், ஏன் எங்களை வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் more and more you become like Christ. இது வேறு பிரச்சனை, வேறு கிறிஸ்துவை போல் நீங்கள் ஒரு நாள் மாறி அதான் எங்களோட கோல், அதான் எங்களோட எய்ம். இதுதான் சேர்ச்சுக்கு போகிறோம், இதுதான் பைபிள் வாசிக்கணும், இதுதான் பைபிள் ஸ்டடி எடுக்கணும். எல்லாத்தின நோக்கம் கிறிஸ்துவை போல் நாங்கள் ஒரு நாளும் மாறணும். ஓகே, அது ஒரு நாள் நடக்காது, சில லாங் ப்ராசஸாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் முன்னேறிக்கொண்டு போகணும், விழக்கூடாது, தொடர்ந்து முன்னேறிக்கொண்டு போகணும். அதுதான் கற்றுட்ட விருப்பம். இது எல்லாத்துக்கும் மூலமாக, எல்லாவற்றுக்கும் முடிவாக, எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. கடைசியில் நாங்கள் அறிஞ்சு கொள்வோம், ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் எப்படியான பிரச்சனை அனுபவித்தது இதுக்காண்டித்தான். அதனால் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தோம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் ஹேவனுக்கு போகல, கர்த்தர் நிச்சயமாக ரிவார்ட் வச்சிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, அவர் தாமே எங்களுடைய கண்ணீரை துடைப்பார். துக்கம் இராது, நோய் இருக்காது, மரணம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அவர் எங்களை ஆளுவாண்டு இருக்கிற நாங்கள் வாசிக்கிறோம். ஸோ இந்த வார்த்தையை நாங்கள் மனதில் வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களை சந்திக்கல இந்த வார்த்தைகள் நம்ம மைண்டில் ஞாபகத்துக்கு வரட்டும். எஸ்பிஐ நாங்கள் ஜெபிப்போம்.
இதாவே கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற வேளைகளை, பிரச்சனை வர வேளையிலே உங்களுடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் முன்னேறவும் கர்த்தாவே சுவாமி. அப்பா, நீர் எழுதின இந்த வேதம் ஆண்டவர், இந்த வேதத்தை நாங்கள் மனப்பாடம் செய்து இதை அபியாசித்து இதை மற்றவர்கள் பயந்து ஆண்டவரை பேசி கர்த்தா ஒருவரை உற்சாகப்படுத்தக்கூடிய அப்படியான மனதையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவர். வேதத்திலே இன்னும் அதிகமான ஆர்வத்தையும் ஆசையும் தாரும் ஆண்டவரே. தாகத்தோடு வேதத்தை வாசிக்க உங்களுக்கு உதவி செய்யும். நன்றி செலுத்துகிறேன். இந்த இடம் முழுவதும் ஒருவரும் கூட இருப்பாடு இடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Thank you.